ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் லைஃப் ஸ்டைல். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், நம்ம இன்றைக்கி சென்னைக்கு தான் வந்திருக்குறோம். 2 நாள் சென்னையில் தான் ஸ்டே என்ஜாய் பண்ண போகிறோம். இப்போது சென்ட்ரலில் 3:49 ஆகுது, 45 3:45க்கெல்லாம் சென்ட்ரலில் இறங்கியாச்சு. எங்கே கொஞ்சம் சீக்கிரமாக இறங்கியிருந்தா ஜனங்க இறங்கி போகிறதெல்லாம் பார்த்துருக்கலாம். காலையில் நேரத்தில் எந்திரிச்சு சென்ட்ரல் வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கே எல்லோரும் இறங்கி போயிட்டாங்க. நம்ம தான் லாஸ்ட்டு. இறங்கி பார்த்தா ஒரு காக்கா கூட இல்லை. இல்லைன்னா இந்த இடம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், நடந்து போகிறதுக்கு கூட வழி இருக்காது. எல்லோரும் அடித்து பிடிச்சி முன்னாடி போயிட்டாங்க. நம்ம அதுக்கு அடுத்து இறங்கி மெதுவாக நடந்து போயிட்டுருக்குறோம். ஏன்னா நம்ம சீக்கிரமாக போய் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் நாங்கள் போய் ஸ்டே பண்ண போகிறோம். எங்கள் மாமா இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம். சரி, சீக்கிரமாக போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம் அப்படின்னு. அதுக்காக ட்ரெயின்லேருந்து இறங்குறதே லேட்டான்னு கேட்காதீங்க. நாங்கள் தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தோம். சென்ட்ரல் வந்தோடனே சரின்னு இறங்கிட்டோம். இறங்கி பாருங்கள் சென்ட்ரல் எப்படி இருக்குன்னு. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சூப்பராக இருக்கும். ஸ்டேஷனே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். ஒரு 11 பிளாட்ஃபார்ம் இருக்குது. 11 12 எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஆனால் நல்லா பெரிய இது. நாங்கள் எப்போவுமே இந்த ஏற்காடு ட்ரெயின் பிடிச்சி மார்னிங் தான் இறங்குவோம். ஷாப்லாம் பாருங்கள், 24 hours எல்லாமே ஓப்பன் தான். நம்ம இறங்கின ட்ரெயின் தான் இது. இது ஏஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி பெட்டி அதிகமாக இருக்கிறவங்கலாம் யூஸ் பண்ணிப்பாங்க அந்த வண்டி. அடுத்த ட்ரெயினுக்காக இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் பாருங்கள், நாங்கள் தான் தூங்கிட்டோம். அவர் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இறங்கி நடந்து வராரு பாருங்கள். எங்கள் பையன் 3:45க்கெலாம் எவ்வளோ தெளிவாக இருக்கிறாருன்னு. இதே வீடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 9 மணிக்கு எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டாங்க. எங்கே நம்ம தான் எப்போயாவது ஒரு வாட்டி ஊருக்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நான் என்றைக்கு வந்தாலுமே சரிங்க, இந்த ட்ரெயின் மட்டும் கூட்டம் குறையவே மாட்டேங்குது. அதேமாதிரி ஸ்டேஷன்லேயும் குறைய மாட்டேங்குது. உங்களுக்கு ஈரோடு ஸ்டேஷன்லேயும் அவ்வளோ கூட்டம். தினமும் அவ்வளோ பேர் எங்கே தான் போகிறாங்க அப்படின்னு எனக்கு டவுட் இருக்குது. உங்களுக்கு இருக்கா? ஆனால் எப்போ நாங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு ஊருக்கு போனாலும் சரி, எப்போவுமே கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் தெரியுதுன்னு. இதுதான் அந்த ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ட்ரெயின்லேருந்து இறங்கி போகிறோம் இல்லையா, அந்த இடம். நீங்கள் இன்னும் ஃப்ரண்ட்லேருந்து அந்த பக்கம் வரும்போது சென்ட்ரலில் ஒரு பார்க்கிங் மாதிரி இருக்கும். ஸ்டே பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். அதாவது ஏர்லி மார்னிங் போகிறவங்க, எங்கேயும் ரூம் போட்டுலாம் தங்கி போக முடியாது இல்லையா, அதெல்லாம் அந்த பெரிய ஹால் மாதிரி இருக்கும், அங்கேயே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எங்கெல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் எந்த ஒரு பயமுமே இருக்காது. 24 hours செக்யூரிட்டி, போலீஸு அந்த மாதிரி இங்கே இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஜனங்க தங்கியிருக்காங்கன்னு. ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே தெரியாது. பாருங்கள் எப்படி அவங்கவுங்க எப்படி தூங்கிட்டுருக்குறாங்க அப்படின்னு. ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே தெரியாது. எப்போவுமே திருவிழா கூடமாக ஜே ஜே ஜேன்னு தான் இருக்கும். நான் இது வரைக்கும் இந்த இடத்த காலியாக பார்த்துருக்கேன் அப்படின்னா அந்த கொரோனா டைமில் நியூஸில் தான் பார்த்துருக்கேன். நான் இது வரைக்கும் டேரெக்டாக இந்த இடத்துல எம்டியாக காலியாக நான் பார்த்ததே கிடையாது. எப்போவுமே ஒரு 1000 பேருக்கு மேலே இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ நைட்டு ட்ரெயின் போகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு 4 o'clock வந்துடுறாங்கன்னா
அவங்களும் இங்கே இருப்பாங்க. மார்னிங் போகிறவங்க நைட்டு இங்கே தங்கிட்டு காலையில் ஒரு 3 மணிக்கு ட்ரெயின் 4 மணிக்கு ட்ரெயினுக்கு ஏறி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துலேருந்து நம்ம வர்றதுக்கு வந்து டிராஃபிக் ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலேருந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் வரணும்னா 1 ஹவர் ஆகும். 1 ஹவருக்கு மார்னிங் டைமில் லேட் ஆகும், ட்ரெயினை பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக முன்னாடி நாள் நைட்டே வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மார்னிங் வந்து ட்ரெயின் ஏறிக்குவோம். அது மாதிரி தான் இங்கே. ஏன்னா மார்னிங் வந்து நீங்கள் அங்கேருந்து 4 மணிக்கு ட்ரெயின்னா நீங்கள் 3 மணிக்கு ஏறி வந்து இங்கே பண்ணுறதெல்லாம் வந்து சாத்தியம் கிடையாது. அதனால் எந்த ஒரு இல்லை. இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்திங்களா, அங்கே மாடியில் வந்து வெயிட்டிங் ரூம் இருக்குது. நீங்கள் காசு கொடுத்து அப்படியே இருந்துக்கலாம். இந்த சைடில் கூட உங்களுக்கு ஃப்ரீயாகவும் இருக்குது, வெயிட்டிங் ரூம் இருக்குது. நம்ம காசு கொடுத்து போகிறதுல வந்து ஏசி அந்த மாதிரி இருக்குது. 1 ஹவருக்கு இவ்வளோ அப்படின்னு இருக்குது. நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நம்ம மார்னிங்கு ஒரு டீயை குடித்தாச்சு. ஏன்னா பயங்கர குளிர். டீ சாப்பிட்டுட்டே தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறோம். உள்ளே பாருங்கள், ராம்ராஜில் உள்ள சாரீலேருந்து வேட்டி ஷர்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே தெரியல நமக்கு. அப்புறம் உள்ள சரவணா பவன் இருக்குது. அது இல்லாமல் ஒரு காஃபி ஷாப் வந்து காஃபி ஹவுஸ்ன்னு சொல்லி இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து கேன்டீன் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா மார்னிங் ஒரு காஃபியோ இல்லை டிஃபனோ சாப்பிட்டுட்டு கூட நம்ம வந்து கிளம்பிக்கலாம். இப்போ நம்ம காஃபி சாப்பிட்டாச்சு. இப்போ 4 o'clock 4:15 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு. ஃபுல்லாக கேபு பாருங்கள். இங்கே வந்து நம்ம ஓலான்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அது மூலிமா நீங்கள் ஓலா புக் பண்ணி போய்க்கலாம். ஆனால் நீங்கள் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது அது வந்து எங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. பெஸ்ட்டு. நீங்கள் இந்த டைமில் வந்து போய்க்கலாம். நாங்கள் ஆட்டோ தான் புக் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நமக்கு ஒரு 4-5 ஸ்டாப்புன்னு நினைக்கிறேன். நம்ம போக வேண்டிய இடம் வந்து மயிலாப்பூர் போகிறோம். நம்ம இங்கேருந்து ஆட்டோ தான் புக் பண்ணியிருக்கோம். அதனால் ஆட்டோ போய்க்கிறோம். அது ஆட்டோலேயும் வந்து ஓலா ஆட்டோ. அப்புறம் இங்கே கேப் இந்த இடத்துல தான் வந்து எல்லாமே. இப்போ நீங்கள் ட்ரெயின்லேருந்து இறங்கி புக் பண்ணிவிடுவாங்க. கார் வந்து இந்த பக்கமாக அந்த நம்பர் பார்த்துட்டு நம்ம கேபை வந்து ஏறிக்கலாம். பாருங்க, நான் சொல்கிறது 4 o'clock எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அதுதாங்க சென்னை. எப்போவுமே வந்து ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னா சென்னை தான். ஏன்னா உங்களுக்கு எல்லா ஊரில் இருந்தும் மக்கள் வந்து இங்கே பிழைக்கிறாங்க. இவங்க அவங்க அப்படிலாம் கிடையாது. எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் இருக்கிறாங்கன்னா அது சென்னையில் மட்டும்தான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்கிற மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் சென்னைங்க. பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷனோட ஃபுல் வியூ காட்டுறேன். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? சென்னைக்கு வந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இது வரைக்கும் சென்னையில் வந்து விசிட் பண்ணாதவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்காகவும் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். நமக்கு ஆட்டோ புக் பண்ணி வந்துடுச்சு. நம்ம ஆட்டோவில் ஏறிட்டுருக்குறோம். கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததை விடவே இப்போ சென்னை வந்து ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது இப்படியெல்லாம் இருந்ததில்ல. இப்போ நிறைய மால் வந்திருக்கு. அப்புறம் வந்து மெட்ரோ ட்ரெயின் விட்டுருக்காங்க, எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குது. இப்போ எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம பஸ்ஸில் போவோம். அதை விட்டால் இந்த ஊருக்கு வர மாதிரி இந்த ட்ரெயின் தான் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்டாப்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் போகணுன்னாவே நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குது, போய்க்கலாம். அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் கூட இவ்வளோ ஜனங்களில் ஃப்ரீயாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் எப்போ போனாலுமே அதுவுமே கூட்டமாக தான் இருக்கும். இப்போ வந்து மெட்ரோ போட்டுட்ருக்காங்க. பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் எப்படியும் 26, 27லையாவது ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இது வந்து சென்னையிலேயே வந்து பெரிய ஜிஹெச். இது சென்ட்ரலில் தான் இருக்குது. சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த ஜிஹெச்.
உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. டிராஃபிக்கு, அதனால் ஸ்லோவாக மூவ் ஆகுது. பாருங்கள் அந்த ஹாஸ்பிட்டலோட பேக் சைடு ஃபுல் வியூ பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இன்னும் பில்டிங்லாம் வந்து அந்த பக்கம் இருக்குது. நம்ம ரோட் பேஸில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நானும் வந்து சடனாக வந்து அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். முடியவே இல்லை, டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவாவது டக்குன்னு அப்லோட் பண்ணுறது பார்க்குறேன். இப்போ சென்ட்ரல்லேருந்து நம்ம மயிலாப்பூர் போகிற வழி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். சப்போஸ் பீச் ரோட் வழியாக போச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு பீச் ரோடையும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது அண்ணா சிலை. எனக்கு தெரியாது, நம்ம போயிட்டுருக்கும் போது ஆட்டோவில் தான் சொன்னாங்க, இப்போ அண்ணா சிலை வரும், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அண்ணா சிலை. அதுக்கு அடுத்து வந்து இப்போது கலைஞருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பக்கத்துலேயே ஒரு சிலை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக இது பீச் ரோடு கிடையாது. நான் பீச் ரோடு வந்து வேறு, நான் அந்த பக்கம் போகுமான்னு நினச்சேன், அந்த பக்கம் போகல. இது வேறு பக்கம்தான் போயிட்டுருக்காங்க. அந்த பக்கத்தில் வந்து இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் பாலம். உங்களுக்கு இப்போ வந்து நைட் டைமில் வந்து சென்னை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். அப்போ வந்து டே டைமில் சென்னை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம போயிட்டுருக்க இடத்துல தான் வந்து அந்த பக்கம் இது வந்து அண்டர் கிரவுண்டில் ரோடு கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி இங்கேருந்து போயிட்டு அந்த பக்கமாக நீங்கள் ஏறிக்கலாம். ஏன்னா டே டைமில் நீங்கள் கம்பல்சரி வந்து இப்படி மூவ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கிராஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இப்போ இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கலைஞருக்காகவே செலவு வச்சுருக்காங்கம்மா, நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க பார்க்கலான்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நாங்கள் எடுத்துகிட்டே வந்தோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம மயிலாப்பூரில் அம்மாவுக்கு தம்பி இருக்கிறாங்க, அங்கே தான் போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். எதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, பொண்ணு வந்து 10th வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதை வாங்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அது வந்து ஈவினிங் தான் அந்த ஃபங்க்ஷனு. அந்த ஃபங்க்ஷனை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.